வணக்கம். நேத்து நம்ம பண்ண ஸ்ட்ராட்டஜில ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி நான் இன்னைக்கு டெப்ளாய் பண்ணேன். அது ஆக்சுவலா மாடிஃபிகேஷன் அப்படின்றத விட, அ இதுல வந்து கால் ஆப்ஷன் மட்டும் பை மட்டும் நம்ப எடுத்துப்போம் இல்லைங்களா? அந்த ரேஞ்சு பிரேக் ஆகும்போது. இப்போ அடிஷனலா நான் என்ன பண்றேன்னா, ஆப்ஷன்ல செல்லிங்கையும், தென் வந்து ஃபியூச்சர் 2யும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஐ பிரேக் ஆகும்போது, அடுத்த மணியில சிஏ பை எடுத்துருப்போம் இல்லைங்களா? சேம் டைம் என்ன பண்றேன்னா, அடுத்த மணியில புட்டையும் சேல் பண்றேன். ஸோ இந்த 2 லெக்கையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஐ பிரேக் ஆகுது இல்லையா? அந்த சைடுல. ட்ரெண்ட் மேல போகும்போது, அப் சைடுல பிரேக் ஆகும்போது, ஓ அடுத்த மணி சிஇ மட்டும் தான் இப்போ நேத்து போட்டிருந்தோம். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, செல்லுல போடுறேன். நீங்க மேல போகும்போது, ஒண்ணு சிய பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புட்ட செல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் செல்லிங் போறவங்களுக்கு, ஸோ அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக நான் செல்லிங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர். ஸோ நிஃப்டி 50யோட மந்த்லி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ அதில் பை எடுக்கும். ஸோ அந்த 3யும் ஒரே ஸ்ட்ராட்டஜியில் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாம் தனித்தனியாக 3 ஸ்ட்ராட்டஜியாக போட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நான் ஒரே ஸ்ட்ராட்டஜியில் 3யும் போட்டிருக்கேன். அதோட ரிசல்ட் பார்க்கறதுக்காக. இப்போ டவுனில் பிரேக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, லோவை கட் பண்ணும்போது புட் ஆப்ஷன் பை பண்ணும் அந்த மணியில். சரிங்களா? டவுன் ட்ரெண்ட் போகும்போது புட்டு பை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, காலை செல் பண்ணலாம். ஸோ அதனால் செகண்ட் லெக்கில் செல்லிங் ஆட் பண்ணிக்கிறேன். காலோட செல் இது. அடுத்ததா ஃபியூச்சரை செல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செக்மெண்ட்டையும் லெக்கையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு இருக்கிறது. ஆக்சுவலாக நான் அதை டெப்ளாய் பண்ணது பார்த்தீங்கன்னா 9:23 அந்த டைமுக்கு. இதில் ரன் டைம் டேட்டான்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எடுத்ததுன்னு கூட தெரியும் எந்த டைம்லன்ட்டு. சரி எந்த டைம் பாருங்க பார்த்தீங்கன்னா 9:23க்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அப்புறம் நான் 9:23 டெப்ளாய் பண்ணும்போது 9:22 அந்த கேனில் தான் எடுத்திருக்கணும் அது. இப்போ 9:22 கேண்டில்னா இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா? இதுதான். ஸோ இந்த 9:22 கேண்டில் இதோட ஹை லோ தான் எடுத்திருக்கும் அது. ஸோ ஹை பார்த்தீங்கன்னா 21,620. ஓகேங்களா? 21,620.75. லோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 21,604.8. இதுதான் லோ வேல்யூ. 21,604.8. இதோட ஹை மைனஸ் லோவோட டிஃபரண்ட் எடுத்திருக்கு. அது 15.95 டிஃபரன்ஸ். ஸோ அப்புறம் டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் அந்த லெவல் தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுபடி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ஐயை தான் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஐயை பிரேக் பண்ணி, இது அப் சைடில் டார்கெட் லெவல், பட் டார்கெட் லெவலை ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் டவுன் கீழே வந்துட்டு லோவை கட் பண்ணிடுச்சு. அப்போ இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடித்து வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்து இம்மிடியேட்டாக பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைடு என்ட்ரி எடுத்திருக்கணும். இல்லை புட் ஆப்ஷன் சைடில் என்ட்ரி எடுத்திருக்கணும் அந்த பக்கம். ஸோ புட்டில் என்ட்ரி எடுத்தது. ஸோ புட்டு செல்லு, சாரி புட்டில் பை, அப்படின்லாம் காலில் செல்லு, அப்படின்லாம் ஃபியூச்சரில் செல்லு. சரிங்களா? இது எடுத்தது. இதோட ஐ மைனஸ் லோ டிஃபரன்ஸ் வந்து இந்த லெவல் தான். அந்த 15.95ன்ற பாயிண்ட் இது. ஸோ இந்த டார்கெட் அடிச்சிருச்சு. அடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப அன்னைக்கு முழுசுமே இன்னைக்கு அதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த லெவலுக்கு வரல. கீழே போய் தான் முடிஞ்சுது. ஓகேங்களா? அப்போ நான் டெப்ளாய் பண்ண டைமுக்கு நான் நேற்று சொல்லியிருக்கேன் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு. நீ எந்த டைம் வந்து ஸ்ட்ராட்டஜி டெப்ளாய் பண்ணுறீங்களோ அதுக்கு முந்தின உள்ள 1 மினிட் கேண்டில் தான் நம்ம ரெஃபரன்ஸாக வரும். இது கண்டிஷன் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு எஸ்எல் அடிச்சதுன்னு சொன்னேன். 9:27க்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு அப் சைடில். சிஇ பை எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு லோ லெவலுக்கு தாண்டி போயிடுச்சால எஸ்எல் அடிச்சிருச்சு, எக்ஸிட் ஆயிடுச்சு அந்த ட்ரேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் எடுத்திருக்கு மறுபடியும் உங்களுக்கு எடுத்துட்டு அப் சைடில் போகும்போது சிஏ வந்து பை எடுத்திருக்கோம் அந்த இடத்துல உங்களுக்கு. ஓகேங்களா? சிஏ பை பண்ணுது. இந்த 50 குவான்டிட்டி பாசிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? இது பை இது. அதே அடுத்த மணி வந்து இப்போ ட்ரெண்ட் டவுன்ல போகுது இல்லையா? அப்போ என்ன பண்ணுங்க, சிஏ வந்து செல் எடுத்திருக்கு இந்த இடத்துல என்ட்ரி. இது செல்லோட என்ட்ரி சிஇ.
ஸோ -50ங்கிறது செல் குவான்டிட்டி. செல் என்டர் ஆகிட்டு இந்த லெவல் டார்கெட் வரும்போது எக்ஸிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது பார்ப்போம். நெக்ஸ்ட் புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அப் சைடில் போகும்போது புட்டை செல் எடுத்துருக்கணும். ஸோ இது என்ட்ரி 9:27க்கு அப் சைடில் பிரேக் அவுட்டு. அப்போ என்ன ஆகுனா புட்டை வந்து செல் பண்ணியிருக்கு. புட்டை செல் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் கீழே வரும்போது எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு. இப்போ வந்து டவுனில் போகுது. ட்ரெண்ட் டவுனாக போகும்போது புட்டை வந்து பை எடுக்கணும். அந்த மணி புட்டை பை எடுக்கணும். ஸோ அதெல்லாம் 50 குவான்டிட்டி பை எடுத்திருக்கேன். அந்த லெவல் டார்கெட் வரும்போது எக்ஸிட் ஆகிடுச்சு. அடுத்த ஃபியூச்சர். ஸோ ஃபியூச்சர் ஃபஸ்ட்டு வந்து பை பண்ணியிருக்கோம். அப் சைடில் பிரேக் அவுட்டு. ஸோ பை பண்ணியிருக்கு. ஸோ 50 குவான்டிட்டி பாசிட்டிவில் இருக்கு இல்லையா? பை குவான்டிட்டி. ஸோ பை எடுத்துட்டு லோ கட் பண்ணும்போது எக்ஸிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? எக்ஸிட் ஆகிட்டு இப்போ லோ கட் பண்ணி கீழே போகும்போது ஃப்ரெஷ்ஷான ஒரு செல் என்ட்ரி வரும். -50 செல் என்ட்ரி வந்துட்டு அந்த 15.9 உங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து டிஃப்ரென்ஸ் ரீச் ஆகும்போது ஃபியூச்சரோட இந்த ட்ரேடு எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இது ஸ்ட்ராட்டஜி நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒரு 1 மந்த்து போல் பேப்பர் ட்ரேடு போட்டுட்டு அப்புறமா அதோடைய ரிசல்ட் என்னான்றது பார்ப்போம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஆக்சுவலான என்ட்ரி எடுத்ததை எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ஸோ இது ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ஐ மைனஸ் லோக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கேண்டில். ஐ மைனஸ் லோக்கு ஒரு 80 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருந்தது. ஸோ அதுபடி அவர் பேப்பர் ட்ரேட் போட்டிருந்தார். அவர் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணிட்டு போட்டிருந்தாரு. அதுபடி பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ 9:37க்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. லோ சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நான் ஹையில் போகல இன்னைக்கு. லோவில் பிரேக் அவுட் ஆச்சு. அப்போ உங்களுக்கு அடுத்த மணி 21,600 புட்டு அதை எடுத்திருக்கு. அவங்க 80 பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பாட்டில் மூவ் ஆகுதுன்னும் போது அடுத்த மணியில் ஆல்மோஸ்ட் 50% மூவ் ஆகணும். ஸோ 50% போது 80ல் உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ் என்னும்போது இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டைம் டிகே உங்க ஆட் ஆகும். ஸோ அதனால் எக்ஸாக்டாக உங்களுக்கு 50% கிடைக்காது. உங்களுக்கு மொமெண்டத்தை பொறுத்து அதில் உங்களுக்கு ஆக்சுவல் 50% கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு 35-36 பாயிண்ட்டு இங்கே ப்ராஃபிட்டில் புக் ஆகிருக்கு. ஸோ இதில் ஒரு லாட் எடுத்திருக்காரு இதெல்லாம். ஸோ ஒரு லாட்டுக்கான குவான்டிட்டி 50 குவான்டிட்டி. ஸோ 50 × 36 போட்டிங்கன்னா 1,790 அமௌண்ட்டு ப்ராஃபிட். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு 1 மந்த்தாக ரன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் டெஸ்ட் இதுக்கு முடிஞ்ச பேக் டெஸ்ட்டும் பண்ணின்னு உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறேன் எப்படி போகுதுன்ட்டு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.